இன்னைக்கு எபிசோட்கான செகண்ட் ப்ரோமோவை பார்க்கும்போது வக்கீல் வித்யாபதிக்கு நேரம் சரியில்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. ஏன்னா விடக்கூடாத இடத்துல வாயை விட்டுட்டாப்புல கெட்டுட்டாப்புல. இதுக்கப்புறம் பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 3 நாளைக்கு விக்ரமை பார்த்து என்னோட கேரக்டர் அசாசினேஷன் பண்ணிட்டான் இவன், ஸோ என்னை பற்றி தப்பாக பேசிட்டான், ஒரு பெண்ணை எப்படி இழிவாக பேசிட்டான் பாருங்க அப்படின்ற மாதிரி பார்வதி பேசி 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 விக்கல் சீக்கிரமே பார்த்தீங்கன்னா மன உடைச்சல்ல எம்மா பார்வதி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு காலில் உழ வைக்கலன்னா நீங்கள் வேணா பாருங்களேன். பார்வதி ஏன்னா அப்படிப்பட்ட ஆள் தான். ஏன்னா அதை தான் பார்த்தீங்கன்னா இப்போ ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் கிட்டே எல்லா கேஸும் போயிட்டு இருக்கு தொடர்ந்து. ஸோ அதை நான் அப்பயே யோசிச்சேன், என்னடா இவங்கிட்டயே போயிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி யோசிச்சேன். ஸோ நம்ம கண்ணுப்பட்டு தான் என்னன்னு தெரியல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் கிட்ட கேஸே போகாது. ஏன்னா கேஸ் வாங்க போகிறதே பார்த்தீங்கன்னா விக்கல் சீக்கிரம் தான். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் ப்ரோமோல விக்கல் சீக்கிரம் வாதாடும் போது சில வார்த்தைகளை விட்டுட்டாரு. அதை வச்சு பார்த்தீங்கன்னா பார்வதி பயங்கரமாக கண்டென்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஸோ என்ன மேட்ரு விக்கல் சீக்கிரமுக்கு இதில் எப்படி ஆப் வர போகுது அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக விஷயம் என்ன தெரியுமா, இன்னைக்கு எபிசோட் செகண்ட் ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரெண்டுத்துலயும் ஒரே கண்டென்ட் தான். பார்வதி விக்கல் சீக்கிரம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுக்கிறது தான். அதாவது விக்கல் சீக்கிரம் பார்த்தீங்கன்னா அரோராக்கு ஆதரவாக வந்திருக்காரு. பார்வதி அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அரோரா வந்து கேஸ் தொடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் கண்டென்ட். அது கேஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கமுர்தினை வந்து வளைச்சு போட ட்ரை பண்ணுறான். அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா என்ன வந்து தரக்குறைவாக வந்து பார்வதி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படிப்பட்ட இல்லை அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்வதிக்கு ப்ரூவ் பண்ணணும் இல்லைன்னு. ஸோ அதை ப்ரூவ் பண்ணக்கூடிய ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கமுர்தினு ஒரு மக்கள் கூட்டணுன்ட்டு இந்த மாதிரி வந்து கேஸை வாதாடுறா அப்படின்னா அவனால் என்ன பண்ண முடியும்? அவனால் 4 வார்த்தை சேர்ந்தாப்புல பேச முடியாது. அதான் கமருதீன். அவர் வந்து வக்கீல் யாரு, வக்கீல் வீராசாமி அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. கமருதீன் எனக்கு அட்வொகேட்டாக பார்க்கும்போதே சிரிப்பு தான் வருது. நீ என்னடா பேசுவ, நல்லா பேசுகிறவனே அங்கே வந்து திணறுவான், உனக்கு பேசவே வராது, நீ எப்படா பேசுவ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனிவேஸ் அவங்க தான் பார்த்தீங்கன்னா பார்வதியோட அட்வொகேட் லாயர், அவர் தான் வாதாடணும். அவர் எந்திரிச்சு என்ன சொல்றாரு, என்னோட இது கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் வந்து திசை திருப்புறாரு, அவங்களுக்கு அகேன்ஸ்டாக பேசுறாரு அப்படின்ற மாதிரி சொல்றோன்னா ஜட்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா வித்யாபதி இதெல்லாம் பேச தப்பு அப்படின்ற மாதிரி கண்டிக்கிறாங்க. ஆக்சுவலாக விக்கல் சீக்கிரம் வாயை விட்டாரான்னு பார்த்தீங்கன்னா வாயை விட்டார் அப்படிதான் சொல்லணும். அதுதான் உண்மை. ஆக்சுவலாக அவங்க பார்வதியை பார்த்து அப்படி சொல்லிடக்கூடாது. அதாவது அரோராவும் கமருதீனும் பார்த்தீங்கன்னா வெயிட் லிஃப்டிங் வந்து கமருதீன் பண்ணிட்டு இருந்தாராம். அதை வந்து பார்வதி பார்க்க வந்து நீங்கள் ஒரு மாதிரி பார்க்குறீங்க, அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆசையாக பார்க்குறீங்க அப்படின்ற மாதிரி விக்கல் சீக்கிரம் சொல்லிட்டாரு. அதை சொல்லியிருக்க கூடாது. ஸோ அது தப்பு தான், அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் அது உண்மையானு கேட்டிங்கன்னா அது ஆசையாக பார்க்கல விக்ரம், வெறியில் பார்க்கறது ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் இருக்கு. அங்கே ஆசையாக பார்க்கல, ஏய் அரோராவை கீழே விட்றா இல்லைனா கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள், ஏய் கமருதீன் கீழே மேலேருந்து இறங்குடி அப்படின்ற மாதிரி இன்னொரு வெறியில் பார்க்குறது அது ரெண்டாவது ஆங்கிள். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் பார்வதி அவங்க 2 பேரையும் பார்க்குறது வெறியில தான் பார்ப்பாங்களே தவிர ஆசையில் பார்க்க மாட்டாங்க. ஏன் விக்கல்ஸ் பேசுறது கொஞ்சம் நியாயமாக இருக்கா? ஆசை அந்த இடத்துல எப்படி ஆசையாக இருக்கும்? அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிறது இது பார்வதிக்கு ஆசையாக இருக்குமா? கோவத்தில் வன்மத்தில் தான் இருப்பாங்களே தவிர ஆசையாக இருக்க மாட்டாங்க. பார்வதிக்கு அதை சொன்னோன்னு பிடிச்சிக்கிட்டாங்க, அவ்வளோதான். அதாவது எப்படி ஒரு பெண்ணை எப்படி பேசக்கூடாதோ அப்படிலாம் பேசுறாரு, நீங்கள் எப்படி அலோவ் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னே உடனே விக்கல் சீக்கிரம் என்ன சொல்றாரு, இங்க நீங்க கூட தான் என்னோட கிளைண்ட் வந்து அந்த மாதிரி பார்க்கறாங்க இந்த மாதிரி பார்க்கறாங்க, என் கிளைண்ட் மேல பழி போட்டீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதெல்லாம் மேட்டர் இல்லை விக்கல்ஸ், நீ எதுக்கு அப்படி சொன்ன அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்கறாங்க. விக்கல்ஸுக்கு அதுக்கு பதில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா பதில் இல்லை. வாயை விட்டுட்டாரு, மாட்டிக்கிட்டாரு. அட்வொகேட்னா எல்லாமே பேசக்கூடாதுல்ல. அதாவது ஒருத்தனுக்கு ஒரு கேஸ் போனால் பரவாயில்ல, பல கேஸ் போனால் வயிற்றுச்சல் சும்மா விடுமா, இருடா அடுத்த கேஸ் மேலே தான்டா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் இங்கே இன்ட்ரெஸ்டிங்காக படுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. அந்த ஒரு விஷயம் என்னன்னா இந்த கோர்ட்டு கேஸ் வந்து இன்னையோட முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வருது. அது வரைக்கும் முடிச்சு விட்டா நல்லாயிருக்கும். தயவு செஞ்சு நாளைக்கு வரைக்கும் கொண்டு போயிடாதீங்க. உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப போரிங்காக போயிட்டுருங்க. ஏன்னா இந்த கேஸ் எதுவுமே பெருசாக இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. ஏன்னா இங்கே நான் தான் சொன்னேனே, ஒரே வக்கீல் வந்து வாதாடிக்கிட்டே இருந்தால் நம்மளுக்கும் போரிங்காக இருக்காது. ஏன் விக்கல் தவிர வேற யார்கிட்ட ட்ரை பண்ணுங்களேன். ட்ரை பண்ணாதாங்க அவங்க எந்த ஜானரில் பண்ணுறாங்க. சில சமயம் ஃபன்னாக வரலாம், சில சமயம் இதோட ரொம்ப சீரியஸாக போகலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும். இங்கே விக்கல் சீக்கிரம் ஏதோ உண்மையிலே அட்வொகேட் அவர் தான்ற மாதிரி எல்லாருமே போய் விக்கல் எனக்கு வாதாடணும், விக்கல் வாதாடணும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. வீட்டுக்குள்ளே இருக்க மற்ற கண்டஸ்டன்ட் இருக்கானுங்களே, நீங்களாம் 1 நம்பர் மிச்சர் பார்ட்டி அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு. என் விக்கல் மட்டும் தான் உங்களுக்கு கண்டஸ்டன்ட்டா, வேற யாரும் இல்லையா, வேற யாரும் சூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு எந்திரிச்சு ஒருத்தவங்க கூட கேள்வி கேட்க மாட்டானுங்க. கேள்வி கேட்கணும்லடா, கடுப்பாகணும்லடா. அப்போ நாங்களாம் எதுக்கு இருக்கோம்? நாங்கள் உட்காந்து ஆடியன்ஸாகவே இருக்கணுமா? எங்களோட கம்ப்ளைண்ட்டு பிக் பாஸ் எடுக்க மாட்டாரு. நாங்கள் வந்து ஆடியன்ஸாகவே கடைசி வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கோம்னா எங்களுக்கு புரியல, எங்களால் அப்படி உட்கார முடியாது, நாங்கள் கேள்வி கேட்போம், எங்களுக்கு எங்கள் விக்கல்ஸ் தவிர வேற யாராவது சூஸ் பண்ணுங்க அட்வொகேட்லேருந்து அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்கணும். ஆனால் ஒருத்தவங்க கூட கேட்க மாட்டானுங்க. ஆப்வியஸாக பார்த்தீங்கன்னா பார்க்குற மக்களுக்கு எப்படி இருக்குது, எப்பா இதை முடிச்சு விடுங்கடா, என்னடா ஒரே மாதிரி போட்டு ஒலட்டுன்னு ஒலட்டிட்டுருங்க, ஃபிசிக்கல் டாஸ்க்கை கொடுங்கடா, நான் என்ன சொல்கிறது இலவத்தவனுங்க அதை கொடுக்காம என்னென்னமோ கொடுத்துட்டு இருக்கானுங்க. இந்த சீசன் முடிவு பண்ணிட்டாங்க போலங்க, ஃபிசிக்கல் டாஸ்க்கே இல்லாமல் இந்த சீசனை முடிச்சு காமிக்கிறோம் பாருங்க அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நானும் பார்க்குறேன், இப்போ வரைக்கும் இவங்க கொடுத்த ஃபிசிக்கல் டாஸ்க் என்ன சொல்லுங்கள், அந்த பொம்மை அது மட்டும்தான் ஃபிசிக்கல் டாஸ்க் எனக்கு தெரிஞ்சு. மற்றபடி பெருசாக ஆக்டிவாக இருக்க மாதிரி எதுவும் இல்லாது. அந்த பொம்மை டாஸ்க் அதுலேயும் பார்த்தீங்கன்னா இவனுங்க எப்படி, அதாவது அது பயங்கரமான ஃபிசிக்கல்
ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து பொம்மை தான் கரெக்டா. ஸோ அதில் வந்து அடிச்சுக்கிட்டு மாண்டிக்கிட்டு அப்படி தான் எடுத்துகிட்டு போய் வைப்பாங்க. ஆனால் அந்த டாஸ்க்கை ரொம்ப சிம்பிளாக டீம் மேட்ச் ஆட்டானுங்க. அதாவது ரெண்டு டீமாக சேர்ந்துக்கிறது, இந்த டீமில் அவங்க எடுக்கிறது, அந்த டீம்லேருந்து இவங்க எடுக்கிறது அப்படின்ற மாதிரி ரொம்ப இது வரைக்கும் இந்த பொம்மை டாஸ்க்கை இவ்வளோ ஈஸியாக முடிச்சிருக்கவே மாட்டானுங்க. அதுக்குள்ளே பேசி வார்த்தை நடத்தி ஓகே இந்த நான் வைக்கிறேன் இந்த நீ வைக்கிற அப்படின்னு நம்ம பேச்சு வார்த்தை நடத்தி ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டானுங்க. எவ்வளோ பெரிய ஃபிசிக்கல் டாஸ்க் மாதிரி பொம்மை டாஸ்கில் அடித்தடி அப்படி தான் வரும், அந்த அளவுக்கு கலவரம் வரும். ஆனால் எதுவுமே நடக்காமல் ரொம்ப சிம்பிளாக அந்த பொம்மை டாஸ்க்கை முடிச்சு விட்டானுங்க. அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடிய நாட்களும் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவங்களை பொறுத்தவரைக்கும் ஃபிசிக்கல் டாஸ்க்கு கொடுக்கவும் மாட்டானுங்க, அப்படி கொடுத்தாலே இவங்க ஒழுங்காக ஆடவும் மாட்டானுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த சீசனை 106 நாள் கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப தப்பு. எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சு விட்ருங்கயா. இந்த அல்டிமேட் பிக் பாஸ் அல்டிமேட் ஆரம்பிங்க ஓடிடி, அதுலயாவது பரவாயில்ல, ஒரு நல்ல கண்டஸ்டன்ட் வேற யாராவது சூஸ் பண்ணி போடுங்க, அதையாவது பார்த்து தொலைகிறோம். இது வேணாம், இது போதும், முடிச்சு விட்டுருங்க. முடியல உண்மையிலே ஒரு மாதிரி ஒரே விஷயம் லூப் மோல ஓடுதுங்க. பார்வதிக்கு ஒரு பிரச்சனை, பார்வதிக்கு அகேன்ஸ்டா ஒரு பிரச்சனை, பார்வதிக்கிட்ட ஒரு பிரச்சனை, அகேன்ஸ்டா ஒரு பிரச்சனை, இப்படி தான் போயிட்டு இருக்கு. பார்வதி வெர்சஸ் வேற ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இல்லை பார்வதியே ஒரு பிரச்சனை, இப்படி தான் போயிட்டு இருக்கு. இதை தவிர வேற மாதிரி ட்ராக் மாறும்னு பார்க்குற எந்த டாஸ்க் கொடுத்தாலும் எப்படிங்க ஒரே ட்ராக்ல போகும் யோசிச்சு பாருங்களேன். போன வாரம் அந்த டாஸ்க்லையும் பார்த்தீங்கன்னா இதே பிரச்சனை தான், அதுக்கு முந்தின ஒரு டாஸ்க்லையும் இதே பிரச்சனை தான். அப்போ ஒரே ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அந்த மாற்றணும், இதை வந்து விஜய் சேதுபதி மாற்றணும், பிக் பாஸ் டீம் மாற்றணும், ஏதாவது ட்ரை பண்ணுங்க. அப்படி மாற்ற முடியல, அந்த ஒரு கண்டஸ்டன்ட் பிரச்சனையா இருக்காங்களா அவங்களை வெளியே தூக்கி போடுங்க. உங்களுக்கு தான் இப்போ ரீசன் இருக்கு, அந்த மைக்கு போடாதுக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியே தோர்த்தலாம், அதையாவது பண்ணி தோலைங்க. ஒன்று அதையும் பண்ண மாட்டீங்க, இதையும் பண்ண மாட்டீங்க. அதாவது இவங்க முடிவு பண்ணிட்டுக்கிறாங்க இந்த சீசன் வந்து முடிஞ்சு போச்சு, இந்த சீசன் வந்து ஃப்ளாப் அட்ட ஃப்ளாப் அப்படின்றது தெரிஞ்சு போச்சு. அதனால ஏதோ இதுக்கு மேலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக இன்வெஸ்ட்லாம் பண்ண முடியாது, கிரியேட்டிவ் டீம்லாம் யோசிக்க முடியாது. அதனால ஆல்ரெடி நாங்கள் யோசிச்சு வச்சு இருக்குல்ல, அதை தான் கொண்டு போகிறோம். அதில் வந்து ஓடினாலும் சரி ஓடலனாலும் சரி எப்படியோ இது 106 நாள் முடிக்கிறது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சாலே எங்களுக்கு பெரிய சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி தான் இப்போதைக்கு விஜய் சேதுபதி பிக் பாஸ் டீமும் அதான் டிசைட் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ அதை தான் புரிஞ்சிக்க முடியுது. மற்றபடி இந்த கோட் டாஸ்க் கொடுத்து அதில் இன்ட்ரெஸ்டிங்காக என்னத்தை கண்டுட்டாங்கன்னு தெரியல. ஸோ அதான் சொல்றேன், இந்த கோட் டாஸ்க்லாம் எந்த மாதிரி சீசனில் திரும்ப ஒர்க் அவுட் ஆகும். ஆக்சுவலாக நல்ல வாதத்தை வைக்கிறாங்களே அந்த மாதிரி சீசன்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த சீசனில் அப்படிப்பட்ட வாதத்தை வந்து யாரும் வைக்க போகிறதில்ல. இப்போ விக்கல் சீக்கிரம் பேசுறாருன்னு வச்சுக்கோங்களேன், ஆப்போசிட்டில் இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டஃப் பண்ணி பேசணும், டஃப் ஃபைட்டு கொடுக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே வந்து எப்படின்னா அந்த ஒரு எப்படி சொல்லுவாங்க, அந்த ஃபேவரிசம் இருக்குல்ல, அது பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. விக்கல் சீக்கிரம் பேசினா மட்டும் எல்லா பாயிண்ட்டும் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்புறானுங்க, மற்றவங்க பேசினா அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா அந்த ஃபேவரிசம் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகுது. இவர் வந்து கரெக்டாக நியாயமாக பேசுவார் அப்படின்ற மாதிரி மொத்த பேர் மைண்ட் செட்லேயே செட் பண்ணிட்டாரு. அதனாலே பார்த்தீங்கன்னா ஒரே ட்ராக்ல போகுது அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஓவராலாக இந்த கோட் டாஸ்க் வந்து இல்லை ப்ரோ இன்னைக்கு நாளைக்கு வரையும் கூட இருக்கட்டும் பிரச்சனை இல்லை, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்களா, இல்லை இது இப்பயே முடிச்சு விட்டா கூட போதும், இதுக்கு மேலே இந்த கேஸ் எல்லாம் பிக் பாஸ் எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி தோணுதா? உங்களோட கருத்து எதுவும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஓப்பனாக சொல்ல என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா இந்த கோர்ட் டாஸ்க் வேணாம், இதோட முடிச்சிருங்க. இப்போ இந்த லாஸ்ட் கேஸாக இந்த பார்வதி அதுக்கப்புறம் யார் அந்த அரோரா இந்த கேஸே போட்டுருங்க. இந்த கேஸ் வந்து ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டில் தீர்ப்பு தராங்களோ இல்லையோ, விஜய் சேதுபதி இந்த வீக்கெண்டில் வந்து ஒரு தீர்ப்பை கொடுத்து தொலைங்க. இந்த 3 பேர் ஒரு ட்ரையாங்கிள் ஒன்று பண்ணிட்டு இருக்கானுங்களே, அந்த கன்றாவி கண்டென்ட் வந்து போதுண்டா, மக்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிச்சிச்சு. திருப்பி அரோரா வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி குறை சொல்றது, பார்வதி அரோராவை குறை சொல்றது, இதுக்கு நடுவில் கமுர்தீன் இதை வச்சே ஒரு கேம் ஆடிட்டு இருக்கான். கமுர்தீனுக்குன்னு வேற கேமே இல்லைங்க. அவன் என்ன கேம் ஆடுறான்னு நினைக்கிறீங்க? கமுர்தீனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு ஒரே கேமு, ஒன்று அரோரா கூட இருக்கணும், அப்படி அரோரா கூட இருக்கும்போது பார்வதி அடிக்கணும், பார்வதி கூட இருக்கும்போது அரோரா அடிக்கணும், இல்லை கொஞ்ச நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் நடுவில் வந்து ஒரு மாதிரி இருந்து 2 பேருக்கிட்டையும் ஒரு மாதிரி ட்ராக் ஓட்டணும். இதை தான் பார்த்தீங்கன்னா அவன் கேமாகவே இருக்கான். அரோராவோட கேம் என்னன்னா, அரோரா பொறுத்த வரைக்கும் பார்வதிக்கு அதாவது கமுர்தீனை நம்ம பக்கம் இழுக்கணும், அதே சமயத்தில் பார்வதி அடிக்கணும், இதை வச்சு நம்ம ட்ராக் ஓட்டிக்கணும் அப்படின்றது அரோராவோட கேம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் உத்தமம் இல்லை, இதுவும் உத்தமம் இல்லை, இவனும் உத்தமம் இல்லை, எல்லாமே அக்யூஸ்டு நம்பர் 1 இருக்குதுங்க. எனக்கு வந்து ஆதங்கம் வந்து பயங்கரமாக கொட்டுது, ஏதாவது வார்த்தை வந்துட போகுது அப்படின்னு நம்ம சொல்ல தோணுது. எனவே உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.